பிளானட் டாக்கிஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அரசு வேலை யாருக்கு கிடைக்கும்? அரசாங்க வேலைங்கிறது எல்லாத்துடைய கனவு. நிறையா பேர் அரசு வேலை நம்ம லைவ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா, அதில் நிறைய அரசு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற கேள்விகள் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. அரசு வேலைக்கு நிறையா பேர் காம்படிஷன், இந்த டிஎன்பி எக்ஸாம் எழுதுறது, யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறது, இதில் ஏதோ ஒரு சிலருக்கு தான் அரசு வேலை கிடைக்கிது. எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை, எழுதுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே. சரி, அரசு வேலை கிடைக்கணும்னா நம்ம ஜாதகத்தில் என்ன விதி இருக்கணும், எந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருக்கணும், என்ன திசா புக்தி ஓடணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் அரசு வேலையிலேயே இருக்கிற ஒரு 3 உதாரண ஜாதகத்தை எடுத்துட்டு நம்ம விளக்க போகிறோம். ஏன்னா நாளைக்கு இவருக்கு அரசு வேலை கிடைக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறத விட, அரசு வேலையில் இருக்கிறவங்களுடைய ஜாதகத்தை நம்ம உதாரணமாக கொடுக்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியுங்க. சரி, அரசு வேலைக்கு ரொம்ப முக்கியமான விதி என்னன்னா, சூரியன் 10ஆம் வீட்டோட தொடர்பாகணும். நம்ம எப்பவுமே வேலை தொழில் அப்படின்ட்டாலே நம்மளுக்கு சூரியன் இந்த 6ஆம் இடம் 10ஆம் இடம் 2ஆம் இடம் தான். இங்கே 2, 6, 10ஆம் இடங்கள்ல சூரியன் தொடர்பாச்சுன்னா கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்குங்க. அரசு அப்படின்னாலே சூரியன் தான். அந்த சூரியனுடைய வீடான சிம்ம வீட்டில் சூரியன் நின்னாலும் அரசு வேலை கிடைக்கும். சிம்ம வீட்டுக்கு நேர் எதிர் வீடான கும்ப வீட்டில் சூரியன் நின்னாலும் அரசு வேலை கிடைக்கும். இன்னும் ரொம்ப முக்கியமாங்க, சனி பார்த்தா அரசு வேலை கிடைக்காதுங்கிற விதி கண்டிப்பாக செல்லாது. இங்கே சிம்ம வீட்டில் சனி நின்னாலும் அரசியல்வாதியே ஆக முடியும். நம்ம பக்கத்து மாநில புதுச்சேரியில் இருக்கிற முதலமைச்சருக்கு சிம்ம வீட்டில் தான் சனி. நம்ம தமிழ்நாட்டில் எதிர்கட்சி தலைவருக்கு சிம்ம வீட்டில் தான் சனி. இன்னொன்று, இதுக்கு முன்னாடி புதுச்சேரியில் நம்ம முதலமைச்சராக இருந்தவங்க, எப்போ முதலமைச்சராக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே சிம்ம வீட்டில் சனி தான் இருக்குது. அவங்க முதலமைச்சரே ஆயிருக்கிறாங்க. சரி, அப்போ சிம்ம வீட்டில் சனி நிற்கிறது அரசு வேலையை கொடுக்குமான்னு கேட்டால் கொடுக்கும். கும்ப வீட்டில் இருக்கிற சனி இன்னும் உறுதியாகவே கொடுக்கும். சிம்ம வீட்டை பார்க்குற சனியை விட, சிம்ம வீட்டில் இருக்கிற சனியை விட சிம்ம வீட்டை பார்க்குற சனி அரசு வேலையை கொடுக்கும். சூரியனுக்கு சனிக்கு ஆகாதுதான், ஆனால் 2 பேரும் அப்பா உள்ளைங்க தான். அதனால கண்டிப்பாக அரசு வேலையில் கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் இருக்குது. கடைசியில் அதுக்குள்ளேயே கொண்டுட்டு போய் அவங்கள தள்ளிடுங்க. கண்டிப்பாக கும்ப வீட்டில் சனி இருந்தாலும் சிம்ம வீட்டில் சனி இருந்தாலும் அரசு வேலை உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சூரியன் சனி சேர்ந்து நின்னாலும் கூட, சூரியன் சனி சேர்ந்து நிற்கிறவங்க இன்னைக்கு சிஎம்மாவே இருக்கிறாங்க. இப்போ சூரியன் சனி சேர்றதுல நம்ம ஒரு பெரிய நெகட்டிவ் எடுத்துக்க கூடாது. அதுக்குள்ளேயும் பாசிட்டிவ் இருக்குது. ஒரு குரு பார்த்துருச்சுன்னா அப்படியே பாசிட்டிவாக மாறும் அந்த சேர்க்கை. சரி, இப்போ இந்த 3 உதாரண ஜாதகத்தையும் பார்ப்போம். இவங்களுக்கு ஏன் அரசு வேலை கிடைச்சது, ஏன் அரசு வேலையில இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இப்போ பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் இந்த ஜாதகம் லக்னம் கும்ப லக்னம். கும்ப லக்னத்திலேயே சனி சிம்ம வீட்டு சனி பார்க்குது. நான் சொன்ன விதி ரொம்ப முக்கியமாக இந்த ஜாதகத்தில் இருக்குது. கும்ப லக்னத்திலேயே சனி வக்கரம். இங்கே சூரியன் நம்மளுக்கு 8ஆம் வீட்டில் தான் நிற்குது. 7ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் தான் நிற்குது. இங்கே எந்த விதமான 10ஆம் வீட்டோட தொடர்பு கிடையாது சூரியன். ஆனால் 2ஆம் வீட்டோட கொஞ்சம் தொடர்பாகுது. சூரியனுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பார்வை கிடையாதுங்க. சூரியனுங்கிறது சூரியன் எங்கேயும் சுத்துறதெல்லாம் இல்லை. நாம் இங்கே ஜாதகத்தில் மாதம் ஒவ்வொரு ராசிக்கு சுற்றிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் சூரியன் ஒரே இடத்துல நிலையாத்தான் இருக்குது. பூமி தான் சுத்துது. இந்த ராசி கட்டத்தில் பூமிங்கிற ஒரு கிரகத்தை நம்ம கொடுக்கல. பூமி சூரியனுடைய ஒளியை வாங்கிறதுனால தான் இங்கே மனிதர்களே உயிர் வாழ்கிறோம். அதனால பூமியைத்தான் நம்ம சூரியனாக சொல்கிறோம். அதனால சூரியனுக்கு அந்த ரிஃப்ளெக்ட் பவர் இல்லை. எல்லாத்தையும் ஒளியை வாங்கி நம்மளுக்கு கொடுக்கறது தான் பூமி. அதனால பூமி தான் சூரியன், சூரியன் தான் பூமி. அப்போ நம்மளுக்கு 8ஆம் வீட்டில் தான் சூரியன் நிற்குது. சுக்கிரன் புதனோட சேர்ந்து நிற்குது. இங்கே நம்மளுக்கு உச்ச புதனை அஸ்தங்கம் பண்ணி நிற்குதுங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ். எப்பவுமே சூரியன் புதன சுக்கிரன் அஸ்தங்கம் பண்ணும்போது சூரியன் வலுவாகுது. 8ஆம் வீட்டில் நம்மளுக்கு சூரியன் நிற்கும் போது கொஞ்சம் குறுக்கு வழிகளில் தான் நம்மளுக்கு அரசு வேலைங்கிறது கிடைக்கும். நேர் வழியில் இல்லை. லஞ்சம் கொடுத்து போகலாம். ஆனால் இந்த ஜாதகம் லஞ்சம் கொடுத்து போகல. இவருக்கு சூரியன் திசை நடக்கும்போது இவருடைய அப்பா இறந்தாரு. அப்பாவுடைய வேலை பையனுக்கு வந்துருச்சு. இதுவும் ஒரு ஷார்ட்டாக உள்ள போகிறது தான். நம்மளுக்கு இங்கே கும்பத்தில் சனி நிற்கிறது நம்மளுக்கு அரசு வேலையில் எண்ணமே இல்லைனாலும் அது கொண்டு போய் உள்ள தள்ளிடுங்க. அப்பா இறந்து அப்பாவுடைய வேலையை பையனுக்கு இப்போ அதைய பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்படித்தான் இவருக்கு அரசு வேலை கிடைச்சது. கும்பத்தில் சனி நின்னால் அரசு வேலை கிடைக்குங்க. சரி, 2வது ஜாதகத்தை பார்ப்போம். சரி, இந்த ஜாதகம் அதே டேட் ஆஃப் பர்த் தான். கொஞ்சம் தான், ஒரு மாதம் தான் இவங்க 2 பேர்த்துக்கு வித்தியாசங்க. இவரும் அதே மாதிரி கும்பத்தில் நம்மளுக்கு சனி
இதுவும் வக்கரகதியில் தான் இருக்குது. நேர் எதில் நம்மளுக்கு சனி நிற்கும் போது வக்கர அந்த சூரியனுக்கு நேர் எதிரில் சனி நிற்கும் போது இங்கே சூரியன் வந்து 6ஆம் வீட்டில் சுக்கிரனோட சேர்ந்து நிற்குது. 6ஆம் இடங்கிறது வேலையை கொடுக்கக்கூடிய இடம். இங்கே சனி பார்த்தும் நம்மளுக்கு அரசு வேலை கிடைக்குது. காரணம் வந்து சிம்ம வீட்டில் சனி நிற்கிறது, சுக்கிரனோட சேர்ந்து நிற்கிறது. இதுதான் காரணங்க. இவருக்கு நடந்துட்டு இருக்கிற திசை சுக்கிரன் திசையில ராகு புக்தி. சுக்கிரன் திசையே தான் நடக்குது. இப்போ சிம்ம வீட்டில் குரு நின்னாலோ, தனிச்ச புதன் நின்னாலோ, சூரியன் நின்னாலோ, இல்லை கும்பத்தில் புதன் நின்னாலோ, இந்த மாதிரி பாவியான சனி நின்னாலோ அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்குங்க. கொஞ்சம் சுபர் பார்வை இருந்தால் போதும் அந்த சூரியனுக்கு. இங்கே இல்லை சுபர் அஸ்தங்கம் பண்ணி இருந்தால் போதும். இங்கே சுக்கிரன் அஸ்தங்கம் பண்ணி இங்கே சூரியன் நிற்கிறதுனால இவருக்கு சுக்கிரன் திசையில அரசு வேலை கிடைச்சது. ஓகேவா? சிம்ம வீட்டில் சுக்கிரன் நிற்கிறதுனால ரொம்ப முக்கியமா அரசு வேலை இவருக்கு கிடைச்சது. இன்னொன்று, இந்த 8ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் மறைகிறது யோகம், நல்ல வேலையை கொடுக்கு. இந்த மீன லக்னத்துக்கு நல்லதே செய்யாத சுக்கிரன் எங்க நின்னாலும் பிரச்சனை. 3ஆம் இடம், இந்த 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த மாதிரி மறைவுகள்ல நின்றா நல்லதுகளை செய்யும். இங்க மறைவுல நின்று நல்லதுகளை செஞ்சிருக்குது. அரசு வேலையில இருக்கிறாரு. சரி, இது கடைசியான ஜாதகம். இந்த ஜாதகத்துக்கு கும்பத்துல தான் சனி. எல்லாரும் கிட்டத்தட்ட அந்த 94 95 பிறந்தவருங்க தான். 4/4 1994 பிறந்தவர். லக்னம் பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம், தனுசு ராசி. ரெண்டுமே நம்மளுக்கு லக்ன ராசி ரெண்டுமே வந்து தனுசாகவே வருது. இங்கே 4ஆம் வீட்டில் நம்மளுக்கு சூரியன். சரி, 10ஆம் அதிபதி நம்மளுக்கு புதன் வந்து 3ஆம் வீட்டில் நின்று சிம்ம வீட்டை பார்க்குது. இதுவும் அரசு வேலைக்கான முக்கிய காரணம். சனியும் பார்க்குது, செவ்வாயும் பார்க்குது. சனி செவ்வாய் சேர்ந்து பார்க்கறதுனால இவர் வந்து வனத்துறை அதிகாரியாக இருக்கிறார், IFS ஆபீசராக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம். இங்க பார்த்தோம்னா இது என்ன விதி? சனி கும்பத்தில் இருக்குது. இந்த 3 ஜாதகத்துக்கு சனி கும்பத்தில் இருக்குது. இப்போ நாம் ஒரு விதியை எடுத்துக்கிட்டு சிம்ம வீடு சிம்மாதிபதி வலுவாக இருந்தால் தான் அரசு வேலைங்கிற ஒரு விதியை எடுத்துட்டு அந்த விதிக்குள்ள வர ஜாதகத்தை மட்டும் நம்ம எடுத்து உதாரணமா சொல்றதுல எந்த பிரயோஜனமே கிடையாதுங்க. நான் அந்த விதியை தாண்டி சில பேருடைய ஜாதகம் இருக்குது பாரு, அதில் நம்ம ஆய்வு பண்ணால்தான் புதிய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். இப்போ அதையெல்லாம் விட்டுட்டு சிம்ம வீட்டை நம்மளுக்கு சுவர்கள் பார்க்காம இருந்து அரசு வேலையில் இருக்கிற ஜாதகம் தான் இந்த மூணுமே சிம்ம வீட்டை சனி பார்க்குது. ஆனால் அரசு வேலையில் இருக்கிறாங்க. அப்போ சிம்ம வீட்டை சனி பார்த்தா அரசு வேலை உறுதியாக கிடைக்கும். அப்போ சந்தேகமே வேண்டியதில்லை. உங்களுக்கு வேலையை தரக்கூடிய அந்த 6 10ஆம் இடங்களோட தொடர்பானா போச்சு போதும். சிம்ம வீட்டை நம்மளுக்கு புதன் பார்க்குது, இன்னொரு சுபரும் பார்க்குது. இங்கே சிம்ம வீட்டில் சுக்கிரன் இருக்குது. இங்கே சிம்ம வீட்டில் எந்த சுபரும் இல்லை. ஆனால் சிம்மாதிபதி அஸ்தங்கம் பண்ணி நிற்குது, ஆட்சி உச்சம் பெற்ற புதனை. இவ்வளவுதான் அரசு வேலைக்கான அமைப்புகள். அப்போது சிம்ம வீட்டில் சனி நின்னாலும் இல்லை கும்ப வீட்டில் சனி நின்னாலும் அரசு வேலை கிடைக்குங்கிறதெல்லாம் மாற்றமே கிடையாதுங்க. சரி, அடுத்த வீடியோவில் வேற ஒரு நம்ம விதிகளுக்குள்ள இல்லாமல் விதிகளை தாண்டி இருக்கிற ஜாதகங்களை நம்ம போட்டு விளக்குவோம். அப்போ தான் புதுமையான விஷயங்களை நம்ம ஜோதிடத்தில் தெரிஞ்சுக்க முடியும், நீங்களும் கற்றுக்க முடியும். மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.